நடத்துறதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பவுமே ஒரு பாராட்டுன்றது ஒரு ஒர்க்குக்கு ஒரு பாராட்டுன்னு வர்றது ரொம்ப சந்தோஷமான ஒன்று தான். நான் சொல்ல ஹாப்பி தான். ஏகப்பட்ட பேர் இப்போ பாராட்டியிருக்காங்க. தேட்டரில் வந்து இப்போலாம் மக்கள் வந்து க்ரௌடு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இப்போ சந்தோஷம் தானே. ஒரு நம்ம ஸ்டார்டிங் ஒன்று சில விஷயங்கள் இதாகும்போது இப்போது மக்கள் வந்து இப்போ தேட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வர்றது, தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் காட்சியாக இருக்கிறது எப்பவுமே ஒரு சந்தோஷம் தான். இவ்வளோ நாட்களுக்கு அப்புறமும் ஹாப்பி தான். இனிமேல் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து தேட்டரில் விட்டு வெளியே வரும்போது சூரி சாரை பார்க்கும்போது அவங்களுக்கு காமெடி இருக்காரா அப்படி ஒரு மென்டாலிட்டியோட உள்ளே வராங்க. ஸோ டக்குனு பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்குது. இதை பற்றி என்ன ஆடியன்ஸ் திங்கிங் போகுது? சூரியனை ஹீரோவாக எவ்வளோ நாள் ஆச்சு, அதனால் அவர் காமெடியாக நினச்சி யாரும் வரல, ஓகேங்களா. ஆனால் அவர் முந்தின படங்களை நினச்சி சில பேர் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு சில டிசப்பாயின்மெண்ட் வந்திருக்கும், அந்த முந்தின படங்கள் மாதிரி இல்லைன்ட்டு. அது டிஃபரன்ஸ் தான். அது நம்ம வர என்ன சொல்கிறேன் சார் வந்து அது நீங்கள் சார் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது சும்மாவே கம்மியாக தான் பேசுவேன் லாஸ்ட்டு, இல்லை உண்மைக்கே பேச வராது மேடையில். அது வந்து இப்போ என்ன, நான் ரொம்ப நன்றி தான் சொல்லணும் பாஸ்கரன் சாருக்கு, இந்த நிகழ்வு நடத்துகிறவங்க எல்லோரும் வந்த எல்லோரும் கெஸ்ட்டுக்கும் நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இந்த சில படங்கள் வரும்போது இந்த படங்களை இப்போ கொண்டாடுறதுக்கும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சைடு நாங்களும் இருக்கோன்றதை காட்டும் போது எங்களுக்கு இன்னும் ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதுதான். ஏன்னா இது நாங்கள் இந்த படத்தை என்ன நினச்சி என்ன கான்சியஸாக வச்சோமோ அது கரெக்டாக நடந்திருக்கு. ஸோ அது பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா இன்றைக்கி ஏன் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு இன்றைக்கி ஒரு மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப 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 சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா இன்றைக்கி ஃபோரமில் போய் படம் பார்த்தோம். இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் வந்தும் ஒரு நெகட்டிவாக சில விஷயங்கள் வந்துமே தியேட்ரு ஹவுஸ்ஃபுல்லாக இருந்து அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணது எல்லாம் எனக்கு அங்கே இருக்க ஆடியன்ஸோடு சேர்ந்து படம் பார்த்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, ஓகே, ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து இதாக இருக்குது. ஏன்னா நான் ஒன்று சொன்னதான், கூழாங்கல் பார்த்துட்டு எனக்கு ஒரு 20% ஆடியன்ஸ் மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து எனக்கு கிடச்சிருந்தாங்கன்னா, இந்த படம் பார்த்துட்டு எனக்கு மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து ஒரு 45% அது ஆயிருக்கு. அதுதான் என்னோடய சந்தோஷமாக இருக்குது. அது எனக்கு சந்தோஷம். நான் முக்கியமாக இது நான் ஒன்று எழுதலாம், இல்லை எனக்கு ஃபேமிலி நடந்திருக்கலாம், தூரத்தில் எங்கேயோ நிகழ்ந்திருக்கலாம், அதை பார்த்து நம்ம எழுதலாம், எல்லாம் பண்ணலாம். இதுக்கான டீம் இல்லைன்னா இது நிகழாது. இது என்னோட தனிப்பட்ட ஆளோட முயற்சி எதுவும் கிடையாது, ஒரு கூட்டு முயற்சி. ஏன்னா நான் ஒரு எடிட்டரையோ, ஒரு சினிமாட்டோகிராஃபரையோ, ஒரு சிங் சவுண்ட் பண்ணுறவங்களையோ, சவுண்ட் டிசைன் பண்ணுறவங்களோ எல்லாத்தையும் நான் ஸ்கிரிப்டில் இருந்தே அவங்கள வச்சு அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ஸ்கிரிப்டை இப்படி பண்ணலான்ட்டு. ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இந்த படத்தை நாங்கள் இயக்கணும். இப்போ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. எனக்கு சமீப காலமாக எனக்கு தெரில, ஒரு படம் வெளியே இவ்வளோ பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்குன்றதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம்தான். அது வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் நினச்ச இடத்த போய் அடைஞ்சிட்டோன்னு பரவாயில்ல. எங்களுக்கு ஒரு மாதிரி நிறைய கலங்கியிருக்கு, அது தெளிவாகும். நிறைய இப்போ ஆடியன்ஸ் இப்போ நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய மெசேஜ், இவ்வளோ நாள் கழித்து எங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கு, ரைட்டப் வருது, யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க, கூப்பிட்றாங்க, வைக்கிறாங்க, எங்களுக்கு இது ரொம்ப கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறையா விஷயங்களும் இருக்குது. நான் சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஒரு தேட்டரை விட்டு ஒருத்தர் வெளியே வர்றாரு, ஒரு ஆட்டோ ஓட்டுனர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. அவங்ககிட்ட ரிவ்யூ கேட்குறவங்க காமன் ஆடியன்ஸுக்கு இது பிடிக்குமான்னு கேட்குறாங்க. ஆட்டோக்கார் யாருன்னு எனக்கு தெரியலை. அவர் பாவம் அப்படி ஒரு கேள்வி கேட்டோனையும் இதுக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியாமல் அவர் எனக்கு தெரிலங்க அப்படின்னு போயிட்டார். ஸோ எனக்கு எண்ட் ஆஃப் டே நாங்கள் நினச்சி ரொம்ப கான்சியஸாக பண்ண எல்லா இடங்களையும் நாங்கள் சிரிக்கணும், ரசிக்கணும் சொன்ன இடங்களை தாண்டி ஆடியன்ஸ் ரசித்தாங்க, கொண்டாடினாங்க, ஒரு ஷாட்டுக்கு கைத்தட்டினாங்க. நாங்கள் அவ்வளோ இந்த படத்தை ரொம்ப ரொம்ப மேதாவித்தனமாக எங்களோட புத்திசாலித்தனத்தை காட்டணும். நாங்கள் எதன் வழியாவது இப்போ அந்த பொண்ணு கதாபாத்திரத்தோட அந்த பொண்ணை பேச வச்சுருக்கலாமே, அந்த பொண்ணு இன்னும் ஓப்பனப்பாக இருந்திருக்கலாமே அப்படின்ற டிபேட்டு வந்துச்சு. மிக மிக தெளிவாக இருக்கிற, மிக மிக கான்சியஸாக தன்னோட நோக்கத்துக்கு நான் இப்படித்தான், நீங்கள் என்னை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிற பொண்ணுகிட்ட போய் நான் என்ன உரையாட முடியும்? யார் வீக்காக இருக்காங்களோ அவங்கள்ட்ட தானே உரையாட முடியும்.
அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, அவட்ட போய் நான் எதாவது பேசினேன்னா நீ என்கிட்ட எனக்கு ஆறுதல் சொல்கிற, உன்னோட அனுதாபமோ உன்னோட ஆறுதலோ எதுவுமே எனக்கு தேவையில்ல, நீ போயிட்டு வரான்ருவா. இங்கே வீர்க்கா இருக்கவங்களோட ஒரே ஆள்னு நினச்சேன். அதுக்கு எனக்கு மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து இப்போ ஆளுகள் வந்து பண்ணாங்களே, இந்த இது வரைக்கும் நிகழ்ந்ததுலேருந்து மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கிற அவர் உண்மைக்கு ரியல் ஹீரோ தான் எஸ்கேன்னு. ஏன்னா இந்த படத்தை பார்த்துட்டு அவர் வந்து இந்த கதையை கேட்டு இது பண்ணி இப்போ வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஒரு நல்ல விஷயங்களை தான் எடுத்து வச்சுருக்கோம், அது ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தும். இதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பீப்புள் உருவாயிருக்காங்களா, அவங்கள நம்ம பார்த்து அவங்கள செலிப்ரேட் பண்ணுவோன்னு இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க அவராக இருக்கட்டும். சூரியன்னு ஒருத்தர் வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு கிரே ஷேடோட ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, அவருக்கு இந்த கதை தெரியாமல் வந்திருப்பாரா? இந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்து வளர்ந்து வந்தவர். அவர்கிட்ட போய் இதை நான் வைக்கும்போது பாண்டின்ற கதாபாத்திரம் சொல்லும்போதே அவருக்கு வந்து எல்லா அகம்புறம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த கதாபாத்திரத்தை நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லி மிக சரியாக பண்ண அவராக இருக்கட்டும், ஆனாபென் மேமாக இருக்கட்டும், இவங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மிக மிக சரியான ஒரு ஒர்க்கு தான் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே நடக்கும்போது ஓகே, ஒரு படம் வந்து இதை கூட பண்ணலைன்னா அப்புறம் எதுக்கு அதை எடுத்து தொலைஞ்சிக்கணும், இப்படி வச்சிடும். அதனால சந்தோஷம்தான். அதான் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய டீமுக்கு, என்னோடய டைரக்ஷன் டீமுக்கு, என்னோடய டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாருக்கும். தனித்தனியாக நம்ம இது பண்ண முடியல. சுரேன் வந்து வர முடியல, அவர் இப்போ ஏதோ ஒரு மிக்சிங்கில் இருப்பார். ஸோ அவர் வந்து அவரோட எல்லாரோட சார்பாகவும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஒரு படம் வந்தப்பயே அதை கொண்டாடுறது, சப்போர்ட் பண்ணுறது, இந்த காலத்தில் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கிறது, அது ரொம்ப முக்கியம். அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.